Hello learners, இந்த வீடியோவில் JEE Physics Current Electricity டாபிக்கில் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர் shown in the circuit எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொடுத்துருக்கிற இந்த DC சர்க்கியூட்டில் இந்த கெப்பாசிட்டரில் எவ்வளவு சார்ஜ் ஸ்டோர் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இந்த சர்க்கியூட்டை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும்னா, இது பேசிக்காக ஒரு DC சர்க்கியூட், 5 வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து பேட்டரியிலேருந்து கரண்ட் வெளியே வரும். இந்த கரண்ட்டு டிசி கரண்ட்டு கெப்பாசிட்டருக்குள்ளே போகாது. ஏன்னா கெப்பாசிட்டர் வந்து 2 பிளேட்டு நடுவில் ரெண்டு கண்டக்டிங் பிளேட்டு நடுவில் இன்சுலேட்டர். ஸோ இன்சுலேட்டருக்குள்ளே கரண்ட்டு போகாது. அப்போ எல்லா சார்ஜும் இந்த பிளேட்லேயே தங்கிடும். இந்த பிளேட்டில் சார்ஜ் ஸ்டோர் ஆக இந்த 2 பிளேட்டுக்கும் இடையில வோல்டேஜ் உருவாகும். அதைத்தான் நம்ம கெப்பாசிட்டி சார்ஜ் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னா என்னென்னா, ஸ்டெடி ஸ்டேட்னா ஃபைனல் ஸ்டேட். அதாவது இந்த சர்க்கியூட்டில் ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா இந்த கெப்பாசிட்டி ஸ்டேட்டு தான் ஸ்டெடி ஸ்டேட்டு. ஸோ இந்த ஸ்டெடி ஸ்டேட்டில் கெப்பாசிட்டிக்குள்ளே கரண்ட்டே போகாது. அப்போ எல்லா கரண்ட்டும் இது வழியாக தான் போகும். ஓகே, ஸோ அப்போ ஸ்டெடி ஸ்டேட்டில் சர்க்கியூட் எப்படின்னா, வெறும் இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த பேட்ரி, இதுதான் சர்க்கியூட். ஓகே, 5 வோல்ட்டு, 10 ஓமு, 15 ஓம். இப்போ நமக்கு தெரியும் இதில் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு. டோட்டலாக 25 ஓம் ரெசிஸ்டன்ஸு 2 சீரீஸில் இருக்குது. 5 வோல்ட்டு. அப்போ கரண்ட் ஓம்ஸில் அப்படி I = V/R போட்டிங்கன்னா 5/25 = 0.2 ஆம்பியர். 0.2 ஆம்பியர். அப்போ 0.2 ஆம்பியர் கரண்ட் தான் இது வழியாக போகுது. இந்த 0.2 ஆம்பியர் கரண்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகிறதுனால இதுக்கு அக்ராஸ் வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அந்த வோல்டேஜ் எவ்வளோ வரும் அப்படின்னா, ஓம்ஸ் லா V = IR. ஸோ I வந்து இது வழியாக போகிற இந்த 0.2 ஆம்பியர், 0.2 ஆம்பியர், R வந்து 10 ஓம். அப்போ 0.2 × 10 ஓம், இது வந்து 2 வோல்ட். அப்போ இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக 2 வோல்ட் ட்ராப் ஆகும். அந்த 2 வோல்ட் தான் இந்த கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக இருக்குது. ரெசிஸ்டர் வந்து கெப்பாசிட்டருக்கு பேரலாக இருக்கிறதுனால கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக 2 வோல்ட் இருக்குது. இப்போ நமக்கு வந்து கேள்வி என்னென்னா, சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா வந்து சார்ஜுக்கான ஃபார்முலா வந்து Q = C × V. கெப்பாசிட்டன்ஸ் வந்து 8 மைக்ரோ ஃபேரட்னு கொடுத்துருக்காங்க. 8 மைக்ரோ ஃபேரட் இன்ட்டு வோல்டேஜ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 2 வோல்ட்டு. அப்போ 16 மைக்ரோ கூலும். ஆன்சர் வந்து மைக்ரோ கூலுமில் கேட்டிருக்காங்க. இப்போ 16 மைக்ரோ கூலும். ஸோ இதுதான் ஆன்சர். ஆன்சர் வந்து 16 மைக்ரோ கூலும். தேங்க்யூ.